வணிகரின் மகள். ஒரு சிறிய கிராமத்தில் வணிக உரிமையாளர் ஒருவர் பெரிய கடன் தொகையை வட்டிக்காரரிடம் வாங்கியிருந்தார். இந்த வணிக உரிமையாளருக்கு அழகான மகள் இருந்தாள். வட்டிக்காரரோ மிகவும் வயதானவர். அவருடைய தோற்றமோ பார்ப்பதற்கு அழகாக இருக்காது. வணிக உரிமையாளரின் மகளோ மிகவும் அழகாக இருப்பாள், அன்பாகவும் இருப்பாள். பணம் கொடுத்த அந்த வயதான வட்டிக்காரர் வணிக உரிமையாளருடன் ஒப்பந்தம் செய்ய முடிவு செய்தார். அந்த வயதான மனிதருக்கு வணிகரின் மகளை திருமணம் செய்து கொள்ள ஆசை இருந்தது. உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்கிறேன், இதற்கு ஒத்துக்கொண்டால் வாங்கிய கடனை திரும்பத் தர வேண்டாம் என்று வணிகரை பார்த்து கூறுகிறார். வணிகருக்கு இருக்கும் கடன் சுமையால் வட்டிக்காரர் சொன்ன ஒப்பந்தத்திற்கு தயாரானார். பிறகு வணிகரை பார்த்து, நான் இங்கு இருக்கும் கருப்பு மற்றும் வெள்ளை கூழாங்கற்களை பைக்குள் வைக்கிறேன் என்று சொல்கிறார். உங்கள் மகள் கருப்பு கூழாங்கற்களை எடுத்தால் வாங்கிய கடனை திருப்பித் தர வேண்டியதில்லை, ஆனால் உங்கள் மகளை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினார். இதுவே வெள்ளை கூழாங்கற்களாக இருந்தால் வாங்கிய கடனை திருப்பித் தரவும் வேண்டாம், நான் உங்கள் மகளை கல்யாணம் செய்யவும் வேண்டியதில்லை என்று வட்டிக்காரர் சொல்கிறார். இவர்கள் மூவரும் பேசிக்கொண்டு இருக்கும் இடத்தில் கருப்பு மற்றும் வெள்ளை கூழாங்கற்கள் கீழே இருக்கின்றன. வட்டிக்காரர் கீழே குனிந்து 2 கூழாங்கற்களை எடுக்கிறார். கூழாங்கற்களை எடுக்கும் போதே 2 கருப்பு கூழாங்கற்களை எடுத்து பைக்குள் வைத்தார். இதை வணிகரின் மகள் அவருக்கு தெரியாமல் பார்த்து விடுகிறாள். வட்டிக்காரர் வணிகரின் மகளை அழைத்து பையில் இருக்கும் ஏதாவது ஒரு கல்லை எடுக்கச் சொல்கிறார். வணிகரின் மகளுக்கு உண்மையிலேயே என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இருந்தாலும் 3 விதமாக யோசிக்கிறாள். 1, பையில் இருக்கும் 2 கருப்பு கூழாங்கற்களை நான் எடுக்காமல் இருக்க வேண்டும். 2 கருப்பு கூழாங்கற்களை பையில் இருந்து வெளியே எடுத்து வெள்ளை கூழாங்கற்களை போடாமல் ஏமாற்றியதை தெரிவிப்பது. 3, கருப்பு கூழாங்கற்களை பையில் இருந்து எடுத்து அவளது வாழ்க்கையை தியாகம் செய்து அப்பாவிற்கு இருக்கும் கடனை அடைப்பது. இப்படி யோசித்து கொண்டு இருக்கையில் வட்டிக்காரரின் கவனம் சிதற வணிகரின் மகள் பையில் இருந்த கூழாங்கற்களை வெளியே எடுத்தாள். அவர் பார்ப்பதற்கு முன்பாக தற்செயலாக கூழாங்கற்களை கீழே போட்டுவிட்டாள். அவள் வட்டிக்காரரை பார்த்து, ஓ, எனக்கு தெரியாமல் ஒரு கூழாங்கல் கீழே விழுந்து விட்டது. நீங்கள் இப்பொழுது இந்த பைக்குள் எந்த கூழாங்கல் உள்ளது என்று பாருங்கள். உள்ளே பார்த்தால் கருப்பு கூழாங்கல் இருந்தது. உடனே வணிகரின் மகள், நான் வெளியே எடுத்தது வெள்ளை கூழாங்கல், எனக்கு தெரியாமல் கை தவறி விழுந்து விட்டது, அதனால் கட்டாயம் பைக்குள் இருப்பது கருப்பு கூழாங்கல் என்றாள். வணிகரின் மகள் சொன்னதும் வட்டிக்காரரால் எதுவும் பேச முடியவில்லை. கடன் சுமையால் இருந்த வணிகரின் கடனும் அடைந்தது அவரது மகளால். வயதான வட்டிக்காரரிடமிருந்து தப்பித்தும் விட்டாள். இருவரும் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினர். கதையின் நீதி: எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளையும் சாமர்த்தியமாக சமாளிப்பது பற்றி கற்றுக்கொள்வது அவசியம். Thinking out of the box. In a small town, a business owner had to pay a large sum of money to a money lender. The businessman had a pretty daughter. The money lender was an old, ugly-looking person who wanted to marry the businessman's daughter. He decided to offer the businessman a deal by which he could forgive away his loan. However, the catch was that he would only forgive his loan if he could marry the businessman's daughter. The moneylender said that he would place 2 pebbles in a bag, one white and one black. The daughter will have to pick out one pebble. If it was black, the loan would be forgiven, but the moneylender would marry her. If it was white, the loan would be forgiven and the daughter will not have to marry the moneylender. Standing in the businessman's garden, the moneylender bent over and picked up 2 pebbles. While he was picking them up, the daughter noticed
that he picked up 2 black pebbles and placed them both in the bag. The moneylender then asked the daughter to reach into the bag and pick one. Now the daughter had 3 choices as to what she could have done. Refuse to pick up a pebble from the bag, take both pebbles out of the bag and expose the moneylender for cheating, or pick a pebble from the bag knowing it was black and sacrifice herself for her father's freedom. She thought for a while and then picked out a pebble from the bag, and even before looking at it, she accidentally dropped it among other pebbles. She then said to the moneylender, "Oh, I dropped it by mistake." "Never mind. If you look into the bag for the one that is left, you will be able to tell which pebble I had picked." The pebble left in the bag was obviously black, and because the moneylender didn't want to be exposed, he had to play along as if the pebble the daughter dropped was white. The moneylender had to forgive her father's loan. The businessman and his daughter were very happy. Moral: there is always a way out of every difficulty.